வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தமிழ் ஓசி வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மெல்பர்னில் இருக்கிற ஒரு டைம் ஜோன் அப்படிங்கிற ஒரு ப்ளே சென்டருக்கு குழந்தைங்களோட வந்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரேசிங், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வந்து ஒரு vlog-ஆ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்தது. அங்கே வந்து ரேசிங் கேம்ஸ் விளையாடினோம். காரை ஓட்டுற மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பயங்கர ஜாலியாக ஃபன்னாக அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அண்டு ஒவ்வொரு கேமும் வந்து ஆல்ரெடி அவங்க முன்னாடியே விளையாடிருந்தா கூட அந்த மற்ற கிட்ஸோட என்ஜாய் பண்ணி விளையாடும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி குடும்பத்தோடு வெளியே வந்து கொஞ்ச நேரம் செலவழிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் குழந்தைங்களோட செலவழிக்கும் நேரம் அதை விட முக்கியம். இந்த நினைவுகள் தான் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருக்கும். ஸோ அதை நான் வந்து ஒரு vlog-ஆ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அந்த மெமரிஸ்க்காக அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ என் குழந்தைங்க ஆரா அண்ட் அக்ஷிதா 2 பேரும் பாருங்கள், நல்ல கன் கேம்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அது ஏதோ ரியல் இது மாதிரி அவங்க நினச்சிட்டு விளையாடிட்டுருக்காங்க. இன்றைக்கி நல்ல கூட்டமாக இருந்தது இந்த இடத்துல. விளையாடிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்தோம் இன்றைக்கி. எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மோனோட்டோனஸாக இருந்தது லைஃபு. ஒர்க்கு விட்டால் வீடு விட்டால் ஒர்க்கு இப்படியே இருந்தது. ஸோ அதனால் ஒரு வீக்கெண்ட் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஜாலியாக டைம் ஜோன் அப்படின்னு இங்கே ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு விளையாடிட்டு வருவோம். நானும் இன்றைக்கி அப்படியே குழந்தைங்களாகவே மாறிட்டேன். ஸோ அதுங்க கூட உட்காந்து நானும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் பார்ப்பீங்க, நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ஜாலியாக இருந்தது இன்றைக்கி. ஏன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து வயசோ ஒரு இதுவோ தேவையில்லை இல்லையா? ஸோ நம்மளுக்கு மைண்டு தான் வந்து முக்கியம். ஸோ குழந்தைங்களோட நம்ம இப்படி விளையாடும்போது அவங்க பெருசாகி வரும்போது அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கும். சரி, அப்பா வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணார் நம்ம கூட. சும்மா ஒரு டியூஷன் அது இதுன்னு சொல்லி காசு கொடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு அவங்கள தள்ளி விடுறத விட இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட ஜாலியாக வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஹாப்பியாக குழந்தைங்களோட குழந்தைய மாறி அவங்களோட உலகத்துக்கு போய் நல்லா ஹாப்பியாக விளையாடும்போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அவங்க நாளைக்கு பெருசாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரம் நல்ல ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசில் விளையாடினும் போது, அப்புறம் வந்து நான் ஃபேமிலியோட வெளியில் போகும்போது, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது அந்த மெமரிஸ் எல்லாம், நான் பெருசாக ஃபேமிலியோடலாம் வெளியில் போனதில்லை, பட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மெமரிஸ்லாம் இன்னும் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள நம்ம வந்து வெளியே போய் வச்சு பண்ணி விளையாடும்போது நமக்கு அந்த மெமரிஸ் தான் வந்து நமக்கு வந்து லைஃப் லாங்காக வரும். நாளைக்கு நம்ம ஒரு ஒர்க்குக்கு போய் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம ஒரு இது இருக்கும்போது, ஒரு மோனோட்டனஸ் லைஃப் இருக்கும்போது, சரி நான் எப்படிலாம் விளையாடினேன் பார்த்தீங்களா சின்ன வயசில், இந்த கேம்ஸ்லாம் நான் விளையாடிருக்கேன் சூப்பர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். இதில் இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு சோஷியல் ஒரு பிஹேவியர் இருக்குங்க. ஸோ நம்ம மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக லேப்டாப், ஐபேட் இதே மாதிரி இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யாரு கூடயும் பேசாமல் ஸ்ட்ரெஸ்டாக அப்படி இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு வெளியிலன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பார்க்காக இருக்கட்டும், ஒரு பீச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ப்ளே சென்டராக இருக்கட்டும், அங்கே மாதிரி நம்ம போய் விடும்போது குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலி தே see அண்ட் அப்சர்வ் அண்ட் பார்க்குறாங்க. அப்புறம் மற்ற குழந்தைங்களோட விளையாடும்போது அவங்களுக்கு ஒரு சோஷியல் பிஹேவியர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், அப்புறம் வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக தூங்கிடுவாங்க. ஸோ அதான் நமக்கு வேணும் இல்லைங்களா?
இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு ஐபேடு டிவின்னு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி லைக் அந்த அந்த அது 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 வேணும் தான். பட் சும்மா அதுலேயே இல்லாமல் இந்த மாதிரி வெளியில் வந்து விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பாடியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருந்த மாதிரி ஆச்சு. மைண்ட் லெவல்லையும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரி ஆச்சு. ஏ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஏன்னா சைல்டுஹுட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் தான் இல்லைங்களா? மனி இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க, பட் மெமரிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் earning all the time and money if you don't spend time with the family? எல்லாருக்கும் ஒர்க் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒர்க் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கோம். எப்போவுமே வந்து பிஸி தான், எல்லாருமே பிஸி தான். பட் குழந்தைங்க வந்து குழந்தைங்களாவே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? கிடுக்கிடுன்னு அவங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி சீக்கிரமாக குட்டியாகுதோ, அவங்களோட எல்லா அப்பேரல்ஸ், அவங்க ஷூஸ் எல்லாமே வந்து டக்குன்னு எப்படி வந்து குட்டியாகி அவங்க பெருசாகிறாங்களோ அது மாதிரி டைமும் வந்து கையை விட்டு போயிடும். அவங்க வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்களாவே இருக்க மாட்டாங்க. அதையும் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபேமிலி டைமும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். வாட்சிங் கிட்ஸ் ஸ்மைல் இஸ் ஆல்சோ ப்ரைஸ்லெஸ். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பெருசாக செலவாகாதுங்க. ஆக்சுவலாக நம்மளோட மைண்டு தான். நம்ம டக்குன்னு நம்ம ஷூ மாட்டிக்கிட்டு அவங்க கேட்ட உடனே ஓகே வா போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸை பையில் போட்டுட்டு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு அவங்க கூட போய் நம்ம விளையாட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கும் வந்து அந்த வீக்கில் இருந்த ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகி நமக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும். ஏன்னா சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் ரிமெம்பர் எக்ஸ்பீரியன்சஸ் மோர் தென் தி டாய்ஸ் அண்ட் தி கேஜெட்ஸ் இல்லைங்களா? ஸோ ரியல் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் சிம்பிள் மூமெண்ட்ஸ் டுகெதர். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஸோ உங்களோட குழந்தைங்களோட நீங்கள் வந்து எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஆர் பண்ணீங்க, வளர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணீங்கங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ அது ஒரு எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக இருக்கும். சும்மா லைஃப் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அனதர் ஹோம் லோன் ஆர் யூனோ பேயிங் தி பில்ஸ் அண்ட் எப்போ பாரு இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த வீடு, அடுத்த ப்ராப்பர்ட்டி, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் உயிர் இல்லாததை பிடிச்சி நம்ம வந்து உட்காந்துட்டுற மாதிரி இருக்கும் 60 வயசில். குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து டாட்டா பை பைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது நான் வந்து லேட்டாக நான் ரியலைஸ் பண்ணதுனால என்னால் ரொம்ப கிளியராக அதை வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ என்ஜாய் தி ஜேர்னி பிஃபோர் கிட்ஸ் பிகம் டீனேஜர்ஸ். அண்ட் டீனேஜர் ஆனதுக்கப்புறம் அந்த ஜேர்னி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் ஆல் கெட் பிஸி வித் தேர் ஓன் லைஃப்ஸ்.